Hi friends, how are you? Hope you all fine. So in this video class, we are going to see lesson 24 of home science, which is fabric construction. So before entering into the topic of fabric construction, we should clear about the terms like fiber, yarn, fabric. Okay. ஸோ இந்த டாபிக் உள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம மூணு டேர்ம்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவைப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர்னா என்ன, ஃபேப்ரிக்னா என்ன, தென் யான்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. ஸோ ஃபைபர் அப்படின்னா ஒரு நூல் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒரு நூல் இருக்குது, அதை எடுத்தீங்கன்னா அதை பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இல்லை ஸ்ட்ராண்ட்ஸ் வரும். ட்விஸ்டாக இருக்கும். அதாவது ஒன்று நல்லா சுற்றி வச்சுருப்பாங்க, ஒன்று கூட ஒன்று நல்லா சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த நூலை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேருந்து நிறைய ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இல்லை ஹேர் லைக் ஸ்ட்ராண்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் ஃபைபர். ஸோ ஃபைபர் தான் வந்து ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் ஃபேப்ரிக். ஒரு துணியோட ஒரு பேசிக் யூனிட் என்ன அப்படின்னா ஃபைபர். ஓகே. ஒரு நூல் எடுத்துட்டு அதை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன ஆகும், ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வரும், ஒரு ஸ்ட்ராண்ட் வரும். ஸோ திஸ் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் ஃபைபர். இன் அதர் வேர்ட்ஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ஃபேப்ரிக் இஸ் ஃபைபர். ஸோ யான் அப்படின்னா என்னன்னா நூல். ஓகேவா. யான்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு த்ரெட். ஒரு அந்த ஃபைபர், நிறைய ஃபைபர் என்ன பண்ணுவாங்க ஒன்று கூட ஒன்று நல்லா ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் யான். யான் இஸ் அன் அசம்பிளேஜ் ஆஃப் ஃபைபர்ஸ் ட்விஸ்டட் டுகெதர். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபேப்ரிக்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபேப்ரிக்னா ஒரு முழுசாக தயாரிக்கப்பட்ட ஒரு துணி, ஒரு கிளாத். யூ ஆர் வியரிங் சம் கிளாத்ஸ், ரைட்? ஸோ தீஸ் கிளாத்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபேப்ரிக். ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது, எந்த ஒரு ட்விஸ்ட்டும் இல்லாமல் ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது ஃபைபர். அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரில் உள்ள ஃபைபர் எல்லாத்தையும் நிறைய ஃபைபர் சேர்த்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி சுற்றி வச்சுருந்தா அது பேர் யான். ஸோ அந்த யான் மூலமாக ஒரு துணியாக நம்ம ரெடியாகி வருது இல்லையா, ஒரு கிளாத். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபேப்ரிக். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைபர், யான் அண்ட் ஃபேப்ரிக். ஸோ நவ் வி ஆர் கோயிங் இன் டு த டாபிக் how fabric is constructed. எப்படி ஃபேப்ரிக்கை தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேப்ரிக் பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ காட்டன் இருக்குது. ஸோ காட்டன்லேயே நம்ம ஸ்வெட்டர், வின்டர் டைமில் ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுறோம். தென் வீட்டுக்கு போடுற மேட் யூஸ் பண்ணுறோம். தென் மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் உள்ள லேசஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் யூ ஆர் யூஸிங் இன் எவ்ரிடே லைஃப். ஓகே. ஸோ இதில் வந்து எப்படி ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது எப்படி நம்ம தயாரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபேப்ரிக் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் மெனி வேஸ். நிறைய ப்ராசஸ் மூலியமாக ஃபேப்ரிக்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. மெயினாக என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா வீவிங், knitting, non-woven fabric, braided fabric, நெட்ஸ் அண்ட் லேசஸ். ஸோ இந்த 6 கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் மூலியமாக தான் மோர் ஓவர் நம்ம ஃபேப்ரிக்கை வந்து தயாரிக்கிறாங்க. ஓகே. இப்போ வீவிங்னா என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம சில்க்லாம் பார்த்துருப்போம், காட்டன்லாம் பார்த்துருப்போம், தறின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அந்த தறி மூலமாக நம்ம ஒரு ஃபேப்ரிக்கை தயாரிக்கிற ப்ராசஸ் பேர் தான் வீவிங். ஸோ இந்த வீவிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய த்ரெட்டை வச்சு ஒரு தறின்ற ஒரு ஹேண்ட்லூம் சொல்லுவாங்கள்ல, அந்த ஹேண்ட்லூம் மூலமாக இப்போ நிறைய மிஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ முன்னாடி ஹேண்ட்லூம்ஸ் யூஸ் பண்ணாங்க, இப்போவும் சில காட்டன், ஃபேப்ரிக், சில்க் இதெல்லாம் ஹேண்ட்லூம் யூஸ் பண்ணி நம்ம வரக்கூடிய ஃபேப்ரிக் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் வீவிங். ஸோ வீவிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 யான், 2 செட்ஸ் ஆஃப் யான். ஓகேவா. ஒன்று ஹரிசாண்டலாக இருக்கும், அதாவது படுத்த வாக்கில் இருக்கும். இன்னொரு யான் எப்படி இருக்கும்னா வெர்டிக்கலாக லென்த் வைஸ் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது 2
yarns. So two sets of yarns are interlaced with one another. ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போகும்போது ரைட் ஆங்கிள்ஸ், அதாவது கரெக்டா 90 டிகிரியில வெர்டிக்கலா ஒண்ணு, ஹரிசாண்டலா ஒண்ணு, ரெண்டும் மீட் ஆகி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போகும்போது கிடைக்கக்கூடிய நம்ம ஃபேப்ரிக் தான் வீவிங் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேப்ரிக். ஓகே, ஸோ டூ செட்ஸ் ஆஃப் yarn, ரெண்டு நூல், ஒன்று வெர்டிக்கலாக இருக்கும், ஒன்று ஹரிசாண்டலாக இருக்கும். இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் yarns என்ன ஆகும், தே ஆர் இன்டர்லேஸ்ட், ஒன்றுக்குள்ள ஒன்றை போக வச்சு இன் ரைட் ஆங்கிள்ஸ், ரைட் ஆங்கிள்ஸில் இன்டர்லேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் தான் வீவிங். ஓகே, ஸோ வீவிங் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேப்ரிக் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா டியூரபுளாக இருக்கும், திக்காக இருக்கும். மெயினாக வீவிங்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேப்ரிக் என்ன எக்ஸாம்பிள் என்னென்னா பாப்லின் கிளாத். பாப்லின்னா ஒன்றும் இல்லை, காட்டன். ஓகே, பாப்லின், டெனிம் அண்ட் கேம்ப்ரிக் இப்படின்ற சில வெரைட்டி ஆஃப் ஃபேப்ரிக் வந்து வீவிங் ப்ராசஸ் மூலியமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய வெர்டிக்கலான நிறைய yarns இருக்கா, லைக் எல்லோ, கிரீன், வயலட், ப்ளூ அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த வெர்டிக்கல் yarns, அப்புறம் அந்த தாத்தா கையில் வச்சிருக்காரு பாருங்க ஒன்று, அது பேர் தான் ஷட்டில்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா, அதுதான் என்ன பண்ணுன்னா அந்த ஹரிசாண்டலாக உள்ள யானை ஒன்றுக்குள்ள ஒன்று போக வைக்கும். ஓகேவா, ஸோ வெர்டிக்கலாக ஒரு சைடு ஒரு நூல் இருக்கும், ஹரிசாண்டலாக ஒரு நூலை நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்று போக வச்சு இன்டர்லேஸ் பண்ணி ரைட் ஆங்கிள்ஸில் போக வச்சு வரக்கூடிய ஃபேப்ரிக் தான் வீவிங் மூலியமாக வரக்கூடிய ஃபேப்ரிக். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் வீவிங் மெத்தட். நெக்ஸ்ட் திங், நிட்டிங் அப்படின்னா என்னன்னா, மோஸ்ட்லி நிட்டிங்னாலே உங்களுக்கு மைண்டில் வர வேண்டியது ஸ்வெட்டர், உள்ளன் கிளாத்ஸ். உள் மூலமாக தயாரிக்கப்படுற சில ஃபேப்ரிக் வந்து நிட்டிங் ப்ராசஸ் மூலியமாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. when you knit a sweater there is an normally one ball of yarn. ஸ்வெட்டர் இது knit பண்ணுறவங்க, தைக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பண்டில் இல்லை ஒரு ஒரு பால் ஆஃப் உள்ளன் யான் வந்து ஒரு நூல் வந்து கையில் வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, இன்டர்லூப் பண்ணுவாங்க, லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து தைப்பாங்க. லைக் இந்த பிக்சரில் இருக்க மாதிரி ஒரு லூப் மாதிரி ரவுண்டாக இப்படி ஃபார்ம் பண்ணி அதை ஒன்றுக்குள்ளே ஒன்று இது பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய ஃபேப்ரிக் தான் நிட்டிங். இட் கிவ்ஸ் எ லாட் ஆஃப் ஸ்ட்ரெச். ஸோ நிட்டிங் மூலியமாக தயாரிக்கக்கூடிய ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். நீங்கள் உள்ளன் ஸ்வெட்டர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம், எலாஸ்டிக்காக இருக்கும். அண்ட் ஈஸி கேர் ப்ராப்பர்ட்டிஸ் டு ஃபேப்ரிக், ஈஸியாக அதை நம்ம கேர் பண்ணிக்கலாம், ரொம்ப நம்ம பாதுகாப்பாக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. தென் நிட்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்ட் ஃபார் ஹாசரி. ஹாசரினா மெயின்லி அண்டர்வியர், டிஷர்ட்ஸு, சாக்ஸ், மோஸ்ட்லி பனியன் கிளாத் இருக்கு இல்லையா, பனியன் கிளாத்து அண்ட் ஸ்வெட்டர், உள்ளன் கிளாத்ஸ் எல்லாமே இந்த நிட்டிங் ப்ராசஸ் மூலயமா தான் தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் திங், நான் ஓவன் ஃபேப்ரிக் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அந்த இன்டர்லேஸ்மெண்ட் இருக்காது, வீவிங்கோ நிட்டிங்கோ இருக்காது. ஓகே, வித்தவுட் இன்டர்லேஸ்மெண்ட் தே வில் கிவ் சம் மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் எடுத்துக்கோங்க, லைக் பேப்பர், டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு இன்டர்லேஸ்மெண்ட் ஆஃப் yarns இருக்காது. ஜஸ்ட் தே வில் கிவ் சம் மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ், இல்லை கம் ஹீட் ஏதோ ஒன்று கொடுத்து அந்த ஃபைபரை வந்து ஒரு ஃபேப்ரிக்காக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் நான் ஓவன் ஃபேப்ரிக். தீஸ் ஃபேப்ரிக்ஸ் ஆர் மேட் டைரக்ட்லி ஃப்ரம் ஃபைபர்ஸ் வித்தவுட் வீவிங் ஆர் நிட்டிங். வீவிங் நிட்டிங் ப்ராசஸ் இல்லாமல் தயாரிக்கப்படக்கூடிய ஃபேப்ரிக் தான் இந்த நான் ஓவன் ஃபேப்ரிக். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் மெயினாக ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது நமண்டா அப்படின்ற ஒரு காஷ்மீரி பீஸ் ஆஃப் நான் ஓவன் டைப் ஆஃப் ஃபேப்ரிக். ஸோ இந்த பிக்சரில் இருக்குல்ல, இதுதான் நமண்டா ஃபேப்ரிக். நெக்ஸ்ட் திங், பிரைடட் ஃபேப்ரிக். பிரைடட் அப்படின்னாலே நம்ம வந்து பின்னுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம தலையில் ஜடை பின்னுறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி அந்த பின்னுறது மூலமாக தயாரிக்கக்கூடிய ஃபேப்ரிக் தான் வந்து பிரைடட் ஃபேப்ரிக்ஸ். மோஸ்ட்லி இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஷூ லேசஸ், இந்த டிசைன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி தான் இந்த பிரைடட் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெட்ஸ் வந்து மெயினாக நம்ம வீட்டில் மஸ்கிட்டோ நெட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இந்த மஸ்கிட்டோ நெட்ஸ் தான் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் ஃபேப்ரிக்.
இதுக்கு ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப் இருக்கும். எல்லாமே வந்து ஹெக்ஸகனா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஹெக்ஸகனா இருக்கும்போது அது இடையில இடையில என்ன பண்ணுவாங்க, அந்த கார்னர்ஸ்ல ஒரு நாட் நமக்கு அது தெரியாது. ஸோ ஒரு குட்டி குட்டி நாட்டா போடும்போது நல்லா இன்டர்செக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு நெட் மாதிரி ஒரு ஃபேப்ரிக் வந்து கிடைக்கும். தீஸ் yarns may be knotted at the point of intersection. ஒண்ணுக்கு ஒண்ணு சேருது இல்லையா, ஒரு ஒரு ஹெக்ஸகானும் சேர்ற இடத்துல என்ன பண்ணுவாங்க, they will put some knots. Mostly mosquito nets are example of this type of fabric. Next thing, laces. லேசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துலேயும் எம்ப்ராய்டரி மாதிரி அந்த ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே நம்ம அந்த டிசைனுக்கு வச்சு தைக்கிறோம் இல்லையா, தட் இஸ் லேசஸ். ஸோ இதில் வந்து யான்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிறிஸ் கிராஸ்டு டு கிரியேட் இன்ட்ரிகேட் டிசைன்ஸ். ஒன்றுக்குள்ள ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கிறிஸ் கிராஸாக. அதில் வந்து நம்ம ரைட் ஆங்கிள்ஸ் தான் பார்த்தோம். வீவிங்கில் வந்து ரைட் ஆங்கிளாக போனால் அது வீவிங். ஸோ இது கிறிஸ் கிராஸாக டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம போய் புதுசு புதுசாக டிசைன் வர்றது தான் லேசஸ். லேசஸ் தயாரிக்கிறது இட் மே பி இன்டர்லேஸ்ட், அதாவது வீவிங் மாதிரி இன்டர்லேஸ் பண்ணலாம், இல்லை நிட்டிங் மாதிரி இன்டர்லூப்டு பண்ணலாம், இல்லை நெட்ஸ் தயாரிக்கிற மாதிரி நாட் பண்ணலாம். ஸோ இல்லைன்னா வந்து ஓப்பன் மெஷ், அதாவது அழகா ஒரு கேப்பாக தெரிகிற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்காக நிறைய நாட்ஸ் பயன்படுத்தி இந்த லேஸை தயாரிக்கலாம். எந்த மெத்தட் மூலயமா வேணாலும் இந்த லேசஸ் வந்து தயாரிக்கலாம். ஸோ பியூட்டிஃபுல் டெக்கரேட்டிவ் டிசைன்ஸ் கேன் பி கிரியேட்டட் த்ரூ லேஸ் மேக்கிங். லேஸ் மூலியமா நிறைய டெக்கரேட்டிவான டிசைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதை வந்து நிறைய டெக்கரேட் கார்மெண்ட்ஸ் நம்மளோட அழகா டெக்கரேட் பண்றதுக்கு மெயினாக அந்த லேசஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெத்தட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேப்ரிக். ஸோ இப்போ வந்து மெயினாக இந்த வீவிங் பற்றி நிட்டிங் பற்றி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஏன்னா வீவிங் அண்ட் நிட்டிங் மூலியமா தான் மோர் ஓவர் எல்லா ஃபேப்ரிக்கும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த வீவிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ வீவிங்கில் பொறுத்த வரைக்கும் 2 sets of yarns are interlaced at right angles to one another in an established sequence. அதாவது ஒரு சீக்வன்ஸ் வச்சுக்குவாங்க. ஒன்றுக்குள்ள ஒன்று போகணுமா, இல்லை ஒன்று இல்லை ரெண்டுக்குள்ள போகணுமா, அந்த மாதிரி வந்து ஒரு சீக்வன்ஸ் மூலியமா இன்டர்லேஸ் பண்ணுறது தான் வந்து இந்த வீவிங் ப்ராசஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சார்பாய்னா நம்ம வீட்டில் அந்த கட்டில் வச்சுருப்போம் இல்லையா, இந்த பிக்சரில் தெரியுற மாதிரி. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஹரிசாண்டலாக ஒரு யான் இருக்கும், வெர்டிகுலராக ஒரு யான் இருக்கும். அது என்ன பண்ணும், ஒன்றுக்குள்ளே ஒன்று போயிட்டு போயிட்டு வர்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த சார்பாய். ஸோ திஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் வீவிங் ப்ராசஸ். ஸோ வீவிங்கில் பொறுத்த வரைக்கும் செல்வேஜ்னு ஒன்று இருக்குது. செல்வேஜ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் கடையில் போய் புதுசாக ஒரு கிளாத் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு ப்ளவுஸாக இருக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ப்ளவுஸ். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பிட்டு வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ப்ளவுஸோட கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி இந்த ஒயிட் கலர் ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, நல்லா திக்காக இருக்கும் அந்த இடம் மட்டும். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸ்லையும் திக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும் கார்னர்ஸில். ஸோ அது பேர் தான் செல்வேஜ். 2 long finished edges, one on each side of the length of the fabric. fabric ஓட length wise பார்த்தோம் அப்படின்னா இந்த செல்வேஜ் வந்து ஒரு இருக்கும், நல்ல திக்கான ஒரு ஃபேப்ரிக் வந்து இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் செல்வேஜ். எதுக்காக அந்த செல்வேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேப்ரிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு. ஏன்னா நம்ம அதில் உள்ள நூல் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அதுக்கே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, செல்வேஜ் இல்லாத பக்கத்தில் என்ன ஆகுது, நூல்லாம் பிரிஞ்சு வருது இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் பிரிஞ்சிச்சுன்னா ஹோல் ஃபேப்ரிக் வில் பி கொலாப்ஸ்ட். அதனால இந்த செல்வேஜ் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஃபேப்ரிக்கை ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. அது அந்த த்ரெட்ஸ்லாம் லூசன் ஆகாமல் பாதுகாக்குது. ஓகே, these edges are called selvage and give strength to the edge, which is important in further processing of the fabric. அந்த ஃபேப்ரிக்கை ஒரு துணியாவோ ஒரு சுடிதாராவோ ஒரு பிளவுஸாவோ ஒரு பேண்டாவோ நம்ம ஸ்டிச் பண்ண போறோம்னா அதுக்கு இந்த செல்வேஜ் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம வீவிங்னா என்ன பார்த்தோம்னா, ஹரிசாண்டலாக ஒரு சைடு ஒரு யான் இருக்கும், வெர்டிக்கலாக ஒரு யான் இருக்கும், ரெண்டும் இன்டர்லேஸ் ஆச்சுன்னா தட் ப்ராசஸ் இஸ் கால்டு வீவிங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் யான்ஸ் இருக்குது தெரியுமா, அதை தான் நம்ம வார்ப் அண்ட் வெஃப்ட்னு சொல்லுவோம்.
அதாவது டெக்னிக்கல் டேர்மில் வார்ப் அண்ட் வெஃப்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய இந்த யான் இட் இஸ் கால்ட் அஸ் வார்ப். ஹரிசாண்டலாக இருக்கக்கூடியது வெஃப்ட். அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் த yarns along the length of the fabric. வார்ப்புன்றது லென்த், அந்த ஃபேப்ரிக்கோட லென்த்தில் இருக்கக்கூடிய அந்த யானை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வார்ப்புன்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி இட் வில் பி parallel to the selvage. செல்வேஜுக்கு பேரலாக இந்த வார்ப் யான் இருக்கும். இதை வந்து எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் வெஃப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கிறது. when you see a woven fabric besides warp, another set of yarns move perpendicular. அதாவது அந்த வார்ப்புக்கு பெர்பெண்டிகுலரா இல்லை ஹரிசாண்டலா இருக்கக்கூடியதை நம்ம வெஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் என்ன பண்ணுவாங்க, இன்டர்லைஸ் பண்ணுவாங்க. வார்ப்பியான் வந்து அப்படியே நேராக இருக்கும். நம்ம அந்த ஹேண்ட்லூம் இமேஜில் பார்த்தோம் இல்லையா, வார்ப்பியான் அப்படியே இருக்கும். தென் ஒரு பிக்ஸ் ஆர் ஃபில்லிங்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து இந்த வெஃப்டியானை வந்து நம்ம ஃபில் பண்ணுவாங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று இல்லை ஒன்று, அப்போ ஒரு வெஃப்டியான் 2 வார்ப்பியான், இல்லை 2 வார்ப்பியான் ஒரு வெஃப்டியானுக்குள்ளே இன்னொரு வார்ப்பியான், அந்த மாதிரி மாற்றி 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 நம்ம பண்ணுறது பேர் தான் வீவிங் ப்ராசஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் வெஃப்ட். கீப் இட் இன் மைண்ட். வெர்டிக்கலாக இருக்கிறது வார்ப், ஹரிசாண்டலாக இருக்கிறது வெஃப்ட். ஸோ இது ரெண்டும் ரைட் ஆங்கிள்ஸில் இன்டர்செக்ட் ஆகிற ப்ராசஸ் பேர் தான் வீவிங். ஸோ இந்த வெஃப்டியானை தான் என்ன சொல்லுவாங்க, பிக்கியான்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபில்லிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா வார்ப் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம வெஃப்டை வச்சு தான் என்ன பண்ணுவோம், அந்த ஃபேப்ரிக்கை நம்ம தயாரிப்போம். ஸோ திஸ் இஸ் தி வெஃப்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிக்ஸ் ஆர் ஃபில்லிங்ஸ். நெக்ஸ்ட் திங், த்ரெட் கவுண்ட். த்ரெட் கவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் இன்ச், ஒரு இன்ச் ஆஃப் ஃபேப்ரிக், ஒரு ஸ்கொயர் இன்ச் ஆஃப் ஃபேப்ரிக்கில் எத்தனை வார்ப்பியான் இருக்கு, எத்தனை வெஃப்டியான் இருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணுறது பேர் தான் த்ரெட் கவுண்ட். ஸோ த்ரெட் கவுண்ட் டெல்ஸ் அஸ் அபவுட் த ஃபேப்ரிக் குவாலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி. த்ரெட் கவுண்ட்டை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், அந்த ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி என்ன, அது எவ்வளோ நாளைக்கு உழைக்கும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஃபேப்ரிக் வித் ஹையர் த்ரெட் கவுண்ட் இஸ் பெட்டர் தேன் ஃபேப்ரிக் வித் லோயர் த்ரெட் கவுண்ட். ஃபேப்ரிக் அதாவது த்ரெட் கவுண்ட் அதிகமாக இருக்கிற ஃபேப்ரிக் வந்து நமக்கு ரொம்ப பெட்டர், ரொம்ப டியூரபிளாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நல்ல இப்போ பேபிக்கெலாம் யூஸ் பண்ணுற நல்ல காட்டன் மஸ்லின் டவல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து அதோட த்ரெட் கவுண்ட்டை எண்ணிடலாம் கண்ணாலேயே. ஏன்னா அவ்வளோ கேப்ஸ் இருக்கும் அதில். ஓகேவா, அந்த சாஃப்ட்னஸ்க்காக அவ்வளோ கேப் இருக்கும். ஸோ ஸோ அதை வந்து நம்ம எண்ணிடலாம். அதுவே வந்து மற்ற ஃபேப்ரிக்கில் நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால த்ரெட்டை வந்து அந்தளவுக்கு கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து த்ரெட் கவுண்ட் அதிகம். ஓகே, ஆல்சோ ஃபார் குட் குவாலிட்டி ஃபேப்ரிக் வார்ப்ஸ் அண்ட் வெஃப்ட் ஷுட் பி மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் இன் நம்பர். ஸோ நார்மலாக ஒரு ஃபேப்ரிக் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கணும்னா வார்ப்பும் வெஃப்ட்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் இருந்தால் தான் நம்மளோட ஃபேப்ரிக் வந்து குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தென் ப்ராசஸ் ஆஃப் வீவிங். ஸோ வீவிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ப்ராசஸ் என்னென்னா, இட் இஸ் மோர் ஓவர் இட் இஸ் கம்பேர் டு சாட்டை மேக்கிங். சாட்டைனா ஒன்றும் இல்லை, அந்த மூங்கில் பாயெலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மூங்கில் பாய் எப்படி பண்ணுறாங்களோ அதே ப்ராசஸ் தான் வீவிங்கும். இந்த சார்பாயெல்லாம் பார்த்தோம்ல, ஸோ அதே ப்ராசஸ் தான். இதே ப்ராசஸ் தான் ஹேண்ட்லூமில் பண்ணுறது பேர் தான் வீவிங் ப்ராசஸ். வார்ப்பியான்ஸ் ஆர் லைடு பேரலல் அண்ட் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். வார்ப்பியான் என்ன இருக்கும், பேரலாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும். வித் ஹேண்ட்ஸ் ஆர் சம் அதர் டிவைஸ், கை மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு டிவைஸ் மூலியமாகவோ அந்த வார்ப்பியான் ஒன்றை தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த வெஃப்டியான உள்ள நுழைச்சி பண்ணுறது மூலமாக வரக்கூடியது தான் இந்த வீவிங் ப்ராசஸ். மோஸ்ட்லி இந்த வெஃப்டியான் வந்து ஷட்டில், நான் சொன்னல அந்த அந்த ஒரு ஓல்டு மேன் கையில் வச்சுருந்தார் இல்லையா ஷட்டில், ஸோ அது மூலியமாக என்ன பண்ணுவாங்க, அந்த வெஃப்டியானோட அந்த நூலை வந்து அந்த வார்ப்பியானுக்குள்ளே நுழைச்சிட்டே வருவாங்க, இன்டர்லைஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் வீவிங் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், alternate warp could be lifted to give a plain weave. இப்போ வந்து இந்த வீவிங் ப்ராசஸில் இந்த வார்ப் அண்ட் வெஃப்டியான் இருக்கு இல்லையா, அது ஒன்றுக்குள்ளே ஒன்று போகுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி
ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போறது தான் நம்ம வீவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் பேரு வீவிங் ப்ராசஸ். ஸோ இப்போ ஒரு வார்ப்பியானுக்குள்ள ஒரு வெஃப்டியான், அடுத்த வார்ப்பியானுக்குள்ள அடுத்த வெஃப்டியான், அடுத்த வார்ப்பியானுக்குள்ள அடுத்த வெஃப்டியான் அப்படின்னு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒண்ணு போச்சுன்னா அது வந்து பிளெயின் வீவ்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீவ்ஸ் இருக்கு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போகும், இல்ல வந்து 2 வார்ப்பியான் ஒரு வெஃப்டியான், இல்ல 4 வார்ப்பியான் ஒரு வெஃப்டியான். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா அந்த உள்ள நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போறது இல்லையா, அதை வந்து அந்த நம்பர்ஸ் மூலமா நம்ம நிறைய டைப் ஆஃப் வீவ்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீவை வந்து நம்ம ரொம்ப நெருக்கமா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தே ஆர் யூசிங் சம் கோம்பு இல்லை ரீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலியமா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீவிங் ப்ராசஸ்ல அது நல்லா நெருக்கமா கொண்டு வந்தாதான் நமக்கு என்ன ஆகும், அந்த ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டைப் ஆஃப் வீவ்ஸ் பார்க்க போறோம். ஸோ வீவிங்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, வாஃப்டியான், வார்பியான், வெஃப்டியான். வெர்டிகல், ஹரிசாண்டல் ரெண்டு யான், ரெண்டு நூலும் இன்டர்லைஸ்மெண்ட் ஆச்சுன்னா ரைட் ஆங்கிள்ஸ்ல தட் இஸ் கால்ட் வீவிங். ஸோ இந்த வீவிங்ல நிறைய வீவ்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ வீவ்ஸ் வந்து எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் வீவ்ஸ் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, ஒன்று வந்து யானை பொறுத்து, நம்ம யூஸ் பண்ற நூல் பொறுத்து. நூல்லையே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சிம்பிள், ப்ளை, காம்ப்ளெக்ஸ், டெக்ஸ்சர்ட் அப்படின்னு நிறைய டைப் ஆஃப் நூல் இருக்கு. ஸோ அந்த எந்த டைப் ஆஃப் நூல் யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஃபேப்ரிக் கிடைக்கும். இன்னொன்று என்னன்னா, யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் ஆஃப் இன்டர்லேஸ்மெண்ட். நான் சொன்ன மாதிரி அந்த வார்ப் அண்ட் வெஃப்டியான மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம இன்டர்லேஸ் பண்றோம். ஸோ அது மூலியமாவும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீவ்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ யான்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்டாண்ட்னா ஒரே ஒரு ஸ்டாண்டு தான் இருக்கும், அதுக்குள்ள நிறைய ட்விஸ்ட் ஆகிருக்காது. பிளைடியான்னா 2-3 ட்விஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யான் வந்து நம்மள்ட்ட இருக்கு. டெக்ஸ்சர்டு யார்னா இந்த இந்த பிக்சர்ல இருக்குல்ல நூல்கண்டு மாதிரி நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்சர், அந்த மாதிரி ஒரு அழகு எம்ப்ராய்டரி மாதிரி ஒரு அழகு கொடுக்கறதுக்காக அந்த யான்லயே என்ன பண்ணுவாங்க, சில மாறுதல் ஏற்படுத்தி அந்த நூல் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டைப் ஆஃப் வீவ் வந்து நம்ம ஒரு ஃபேப்ரிக் கொடுக்கலாம். இன்னொன்று அந்த வார்ப் அண்ட் வெஃப்டை மாற்றி மாற்றி நம்ம இன்டர்லைஸ் பண்ணுறது மூலமாக நிறைய டைப் ஆஃப் வீவ்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பேசிக்கான வியூஸ் மட்டும் நம்ம சிலபஸில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேன் வியூ. பிளேன் வியூவில் ஒன்றும் கிடையாது, 1/1 அண்டர் 1, ஒன்றுக்குள்ளே ஒன்று போகும், அவ்வளோதான். ஒரு வார்ப்பியான் உள்ளே இருக்குன்னா இன்னொரு வெஃப்டியான் அதுக்கு உள்ளே போகும். அந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிறது பிளேன் வியூ. ஈச் அண்ட் எவ்ரி வெஃப்டியான் கோஸ் அல்டர்னேட் அண்டர் அண்ட் ஓவர் த வார்ப்பியான் அக்ராஸ் த வித் ஆஃப் த ஃபேப்ரிக். ஒவ்வொரு வெஃப்டியான் என்ன பண்ணும், வெஃப்டியானை தான் வச்சு தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். வார்ப்பியான் அப்படியே தான் இருக்க போகுது, வெஃப்டியானை தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ வெஃப்டியானை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வார்ப்பியானுக்குள்ள ஒரு வார்ப்பியானுக்குள்ள உள்ளே விட்டு 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 இன்டர்லைஸ் பண்ணுறது தான் பிளெயின் வியூ. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து முல்முல் துப்பட்டாஸ், அப்புறம் ஆர்காண்டி, சிஃபான் சாரீஸ், இது எல்லாமே பிளெயின் வீவ் மூலியமா தயாரிக்கப்படுற ஃபேப்ரிக். ஸோ இந்த பிளெயின் வீவ் பொறுத்த வரைக்கும் இந்த யான்ஸ், இந்த நூல்லாம் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி வந்து இருக்கும். ஸோ பிளெயின் வீவ்லேயே 2 இருக்கு. ஒன்று ரிப் வீவ், பேஸ்கெட் வீவ். ரிப் வீவ்னா என்னன்னா, ரிப் ஆர் லைன் எஃபெக்ட் இஸ் கிரியேட்டட் பை யூசிங் thin yarns with thick yarn or single yarn with double yarns in any one direction of the fabric. இது வந்து என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யான் யூஸ் பண்ணிடுவாங்க. ஒன்று வந்து மெல்லிசான யான், இன்னொரு பக்கம் நல்லா திக்கான யான். ஓகே, இப்போ வந்து வார்ப் வந்து தின் யான் யூஸ் பண்ணாங்க, வெஃப்ட் வந்து திக்கான யான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணி நமக்கு தயாரிக்கக்கூடிய வீவ் பேர் தான் ரிப் வீவ். பேஸ்கெட் வீவ்னா ஒன்றும் கிடையாது, 2 or more weft yarns and interlaced as a unit with corresponding number of warp yarn to give a basket like effect. இப்போ வந்து பேஸ்கெட் வீவ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 கவுண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா 3 வெஃப்டியான் எடுத்துட்டு 3 வார்ப்பியானுக்குள்ள விட்டுருவாங்க. அதே மாதிரி 3 வெஃப்டியான் 3 வார்ப்பியான், 3 வெஃப்டியான் 3 வார்ப்பியான், அதுக்குள்ள இன்டர்லேஸ்மெண்ட் பண்ணிட்டே வரும்போது நமக்கு பேஸ்கெட் மாதிரி கிடைக்கும். இந்த பிக்சர்ல இருக்கு பார்த்தீங்களா, அழகா பேஸ்கெட் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து பேஸ்கெட் வியூன்னு சொல்லுவாங்க.
ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து மேட்டி ஃபேப்ரிக், மோஸ்ட்லி எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக். ஸோ இதுதான் பிளைன் வியூவில் 2 டைப். பிளைன் வியூனா ஒன்றும் இல்லை, ஒரு வார்பியான் வெஃப்டியான் ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிறது பிளைன் வியூ. இதில் 2 டைப்பாக பண்ணாங்க. ரிப் வியூனா அந்த யானோட ஸ்ட்ரென்த் குவாலிட்டியை மாற்றுவாங்க. சிங்கிள் யானோட திக் யான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த தின் யானோட திக் யான், சிங்கிள் யான், அந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு டைப் ஆஃப் வியூ கிடைக்கும். பேஸ்கெட் வியூனா 3 வார்ப் 3 வெஃப்ட், இல்லை 4 வார்ப் 4 வெஃப்ட், 5 வார்ப் 5 வெஃப்ட், அது நம்மளோட விருப்பம். ஈக்குவல் அமௌண்ட்டில் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர்லைஸ் பண்ணுறது பேஸ்கெட் வியூ. ட்வில் வியூ அப்படின்னா என்னன்னா, இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக டயக்னல் ஃபேஸ் ஆஃப் த ஃபேப்ரிக் தெரியும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, ஸோ டயக்னலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக டயக்னலாக நமக்கு அந்த ரெட் கலர் உள்ளே போனது நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ட்வில் வியூ. திஸ் பேசிக் வியூ ஹேஸ் எ கிளியர் டயக்னல் லைன் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ஃபேப்ரிக். இந்த டயக்னல் லைன் வந்து ரொம்ப கிளியராக நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒன்றுக்குள்ள ஒன்று விடுவாங்க. டயக்னல் ஃபார்ம் ஆகுற மாதிரி அந்த வெஃப்ட் யானை நம்ம இன்டர்லேஸ் பண்ணுறது பேர் தான் ட்வில் வியூ. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மெயினாக டெனிம் ஆர் ஜீன்ஸ் கிளாத்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே இந்த ட்வில் வியூ மூலியமாக மேக் பண்ணுறது தான் அந்த ஜீன் கிளாத். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப டியூரபிளாக இருக்கும். மோஸ்ட்லி அதனால மென்ஸ் ஷூட்டுக்கு, கோட்டுக்கு அந்த மாதிரி இந்த வியூ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் அழுக்கு ஸ்டெயின் ஆகாது, சாயில் ஆகாது. இந்த ஜீன்ஸ் இந்த ட்வில் வியூ மூலியமாக தயாரிக்கக்கூடிய ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சீக்கிரம் அழுக்காகாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ட்வில் வியூ. தென் சாட்டின் வியூ. சாட்டின் வியூ பொறுத்த வரைக்கும் ஒரு ஷைனி சர்ஃபேஸ், ஒரு ஷைனிங்காக ஒரு ஃபேப்ரிக் வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த டைப் ஆஃப் வியூ வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அந்த ஷைனிங் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ளோட்ஸ் வந்து இருக்கும், நிறைய யான், அந்த வார்ப்பியான் வந்து நிறைய வெளியில இருக்கும். அதாவது இப்போ ஒரு 4-5 வார்ப்பியானை விட்டுட்டு தான் அவங்க இன்ட்ரலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த ஷைனி ஃபினிஷ் வந்து கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த சாட்டின் வியூ வார்பியான் ஃப்ளோட் ஓவர் செவரல் வெஃப்ட். நிறைய வெஃப்டியானுக்குள்ள வார்பியான் என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகுற மாதிரி இன்டர்லேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால இதுக்கு வந்து ஒரு ஷைனி அப்பியரன்ஸ் கொடுக்குது. பட் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் டியூரபிளாக இருக்காது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்தளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. பிளேன் வியூ ட்ரில் வியூ வரை ஸ்ட்ரென்த் இருக்காது. சீக்கிரமாக அது வந்து என்ன ஆகும், பிரிஞ்சு வெளியில் வந்துடும். இப்போ ஷைனிங்கான கிளாத் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை ஒரு டைம் நீங்கள் ப்ரஷ் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணாலே என்ன ஆகும், அதுலேருந்து என்ன ஆகிடும், அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த டைப் ஆஃப் வீவ் யூஸ் பண்ணுறதுனால தான். ஸோ இதுதான் வந்து வீவிங் ப்ராசஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் வீவ்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது நிட்டிங். நிட்டிங்னா என்ன, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இட்ஸ் அ மேக்கிங் ஆஃப் கிளாத் வித் ஹெல்ப் ஆஃப் நீடில். ஒரு ஊசி மூலமாக ஒரு இன்டர்லாக் பண்ணுவாங்க, லூப்ஸ் மாதிரி நிறைய நிறைய இன்டர்லாக் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நிட்டிங். ஸோ இதுதான் நிட்டிங் ப்ராசஸ். ஸோ இது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்ட்ரெச்சபிளான ஃபேப்ரிக்கை நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இது அவ்வளோ சீக்கிரம் ரிங்கிள் ஆகாது, சுருக்கம் ஆகாது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்வெட்டர், வெஸ்ட்டு, சாக்ஸு, அண்டர்வியர், இது எல்லாமே இந்த நெட்டிங் ப்ராசஸ் மூலமாக தான் நம்ம தயாரிக்கிறாங்க. இட் இஸ் ஸ்பெஷலி சூட்டட் ஃபார் வின்டர் வியர். மோஸ்ட்லி வின்டரில் யூஸ் பண்ணுற கிளாத் வந்து வின்டரில் வந்து இந்த டைப் ஆஃப் நிட்டட் ஃபேப்ரிக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த நிட்டட் உல் வந்து என்ன பண்ணுன்னா நமக்கு ஒரு ஒரு கதகதப்பை, வார்ம்னஸை வந்து நமக்கு கொடுக்கும். பிகாஸ் இட் ஹேஸ் மெனி ஏர் ஸ்பேஸ், நிறைய ஏர் ஸ்பேசஸ் இருக்கிறதுனால பாடி ஹீட் என்ன பண்ணும், அப்படியே தக்க வச்சுட்டு நமக்கு ஒரு வார்ம்த்தை வந்து இந்த நிட்டட் ஃபேப்ரிக் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ நிட்டட் ஃபேப்ரிக்கில் இப்போ நம்ம வீவிங்கில் வந்து 2 பார்த்தோம், வார்ப்பு, வெஃப்ட். அதே மாதிரி நிட்டிங்லையும் கோர்சஸ், வேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ வெர்டிக்கலாக இருக்கிறது என்னது, கோர்ஸ். ஹரிசாண்டலாக இருக்கிறது, வெர்டிக்கலாக இருக்கிறது வேல், ஹரிசாண்டலாக இருக்கிறது கோர்ஸ். அவ்வளோதான். வார்ப்பு, வெஃப்ட் மாதிரியே தான். தீஸ் ஆர் த சீரீஸ் ஆஃப் சக்சஸிவ் லூப்ஸ் லையிங் இன் கிராஸ்வைஸ் டைரக்ஷன். கிராஸ்வைஸ்னா இல்லை
ஹரிசாண்டலாக இருக்கிறது தான் வந்து கோர்ஸ். அப்புறம் வேல்ஸ்ன்றது ஆர் த லென்த் வைஸ் ஆர் வெர்டிக்கல் காலம்ஸ் ஆஃப் ஹூப்ஸ். வெர்டிக்கலாக இருக்கிறது இஸ் வேல்ஸ். ஸோ இப்போ நம்ம வீவிங்னா என்ன, நிட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் யான். நம்பர் ஆஃப் யான்ஸ் வீவிங் பொறுத்த வரைக்கும் 2 செட் ஆஃப் யான் இருக்கும், ரைட் ஆங்கிளில் இன்டர்லேஸ் ஆகிருக்கும். நிட்டிங்கில் வந்து ஒரு செட் ஆஃப் யான் தான், 2 இருக்காது. ஆனால் ஒரு செட்டில் இன்டர்லூப் பண்ணுவாங்க, ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். தென் எக்யூப்மெண்ட்ஸ் ரிக்வயர்ஸ். வீவிங்க்கு வந்து ஹேண்ட்லூம் தேவை, ஹேண்ட்லூம் இல்லை ஆட்டோமேட்டிக் லூம்லாம் தேவை வீவிங் ப்ராசஸ்க்கு. knitting ப்ராசஸ்க்கு நீடில் இஸ் இனஃப், இட் மே பி ஹேண்ட் knitting. கையாலையும் knitting ப்ராசஸ் பண்ணலாம், மிஷினும் இஸ் ஆல்சோ அவைலபிள். தென் ஃபேப்ரிக்ஸ், என்னென்ன ஃபேப்ரிக் வீவிங்கில் தயாரிப்பாங்கன்னா நல்ல ஃபேர்மான, நல்லா ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய, ரொம்ப நாள் உழைக்கக்கூடிய, ஸ்டேபிளான ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கக்கூடிய ஃபேப்ரிக் வந்து வீவிங் ப்ராசஸ் மூலியமாக நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். knitting மூலியமாக ரிங்கிள், அதாவது சுருக்கம் தராத ஃபேப்ரிக் நம்மளால் தயாரிக்க முடியும். ப்ளஸ் ஸ்ட்ரெச்சபிள், நல்லா ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய, நல்லா ஃபிட், பாடிக்கு நல்லா ஃபிட் பண்ணக்கூடிய. இப்போ பனியன் கிளாத் எல்லாமே யூஸ் பண்ணால் நம்ம பாடிக்கு வந்து ஃபிட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லிம் அண்ட் ஃபிட் கொடுக்கறது வந்து இந்த knitted ஃபேப்ரிக். கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் வீவிங்க்கு வந்து ப்ராப்பராக நம்ம வாஷ் பண்ணி அயன் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணணும். அதுவே knitted ஃபேப்ரிக், பனியன் கிளாத் இல்லை ஸ்வெட்டர்ஸ்லாம் நம்ம அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா ட்ரை பண்ணி நல்லா ஃப்ளாட் நல்லா மடித்து வச்சாலே அது வந்து என்ன ஆகிடும், நல்லா ஆகிடும். ஸோ டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விதவிதமாக யான்ஸ் யூஸ் பண்ணி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வியூஸ் யூஸ் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வந்து டிசைனிங் ஃபேப்ரிக் வந்து வீவிங் மூலியமாக நம்மளால் தயாரிக்க முடியும். knitting மூலியமாக அந்த யான்ஸையும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் மூலியமாக நம்மளால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் knitting இந்த இப்போ நீங்கள் இது எடுத்துக்கிட்டாலே, ஸ்வெட்டர் எடுத்துக்கிட்டாலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டிஷர்ட்டோ இல்லை என்ன பனியன் கிளாத்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கிடைக்கும். ஸோ அந்த knitting ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது மூலமாக நமக்கு நிறைய டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. Then used for weaving is mainly used for apparels, upholstery, curtain, wrap, அதாவது நம்ம வீட்டில் போடுற கர்டைனு, டேபிள் கிளாத்து, லெனினு, பெட்டுக்கு போடுற பெட் கவர், ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த வீவிங் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. knitting மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அண்டர் கார்மெண்ட்ஸ், ஸ்வெட்டரு, டிஷர்ட்டு, சாக்ஸு, ஸ்டாக்கிங்ஸ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்க்கு knitting வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. So that's all about this lesson, fabric construction. Thank you.